இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான பர்த்டே வீடியோவை மேக் பண்ணுறது நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வெறும் 3 ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நம்மளோட இமேஜ், அதாவது நாம் யாரோட பர்த்டேக்கு எடிட் பண்ணுறோமோ ஸோ அவங்களோட இமேஜை இந்த சைஸில் இந்த மாதிரி ஒரு கொலாஜாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ இதைத்தான் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் இதே ஆப்பை கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரீயாக தான் வருது. ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் காசெல்லாம் பே பண்ணலாம் தேவையில்லை. ஸோ இந்த இன்டெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை ஃபஸ்ட்டு ஒரு 30 இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், வரிசை அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணாலே இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுவே காட்டும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரிசை அந்த மாதிரி ஒன்றா மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 30 இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வெறும் 30 இமேஜை மட்டும் உங்களுக்கு தெளிவாகவே புரியணும் அப்படின்றக்காக லைவாகவே செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் 30 இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ரெண்டாக இருக்க ரொட்டேட் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து அவங்களே இந்த மாதிரி நிறைய சைஸஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்க அந்த செயின் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணணும், அது எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் இந்த ரொட்டேட்ன்ற இங்கிட்ட இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்க ஆப்ஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 1:2 அப்படின்ற ஒரு சைஸ் இருக்கா, அவங்களே கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைஸை செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த இமேஜஸ் எல்லாமே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இமேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ நமக்கு அந்த இமேஜஸ்க்கு நடுவில் கொஞ்சம் பார்டர் மாதிரி போட போகிறோம். ஸோ அதுக்கு அந்த 3வது இருக்க பார்டர் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த பார்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாதி அளவு கொஞ்சம் மட்டும் தெரியிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இப்போ 4வது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பேக்ரவுண்டை ஒயிட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த டிக் ஐக்கனை டச் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க சேவ் அப்படின்ற கொடுத்து ஸோ இந்த கொலாஜை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சைஸ் வந்து காட்டினேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த சைஸில் இதை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு நாம் எப்போ எடிட் பண்ணுறேன் அந்த பிக்சர் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு அந்த சைஸை கொடுக்கணுன்றக்காகவே பேக்ரவுண்ட், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து நான் கொடுத்துருக்கேன், அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு பேக்ரவுண்ட் சைஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒயிட் கலரில் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ஆப்ஷன்லாம் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்னு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கொலாஜ். ஸோ அதை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை செலக்ட் பண்ணி இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும் ஆட் ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டில் வர அளவுக்கு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டுட்டு போய் பேக்ரவுண்டோட டாப்லேருந்து வச்சுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ கீழே நமக்கு எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதவே நான் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஸோ அப்படியே கொண்டு வந்து அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ நான் இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை வச்சு எப்படி நாம் அந்த வீடியோவை மேக் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை எப்பயும் போல் நாம் எடிட் பண்ணுற ஆப்பில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் லைன், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ நாம் ரெடி பண்ணால் அந்த கொலாஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ நாம் ஃபைனலாக ரெடி பண்ண மாதிரில இந்த சைஸில் ஸோ அந்த கொலாஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக அதுவே எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆகி இந்த மூவ் எஃபெக்ட் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கு அப்புறம் இதில் நம்மளோட இமேஜை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்போ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு நான் இதுக்காகவே இன்னொரு ப்ரீசெட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது அந்த இமேஜ் மட்டும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் ஏன் தனியாக கொடுத்தேன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு 5 MB தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த சேக் எஃபெக்ட்னு சொல்லி இன்னொரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இதில் உங்களுக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணி அதில் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருக்குன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட்டை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாங்கோட ஸ்டார்டிங்லாம் வேணாம், அதாவது இந்த குரூப் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல அந்த 2 குரூப்பு அது கீழே இருக்க ஒரு லேயர். ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் யாரோட பர்த்டேக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஒரே ஒரு சிங்கிள்
சிங்கிள் இமேஜை பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக கட் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயுமே நான் இதை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் மட்டும் கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து வீடியோட லாஸ்ட்டு போயிருங்க. லாஸ்ட்டில் போய்ட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு வந்துடும். இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஸோ அதனால் அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ தான் அந்த கீழே இருக்க ஹாப்பி பர்த்டே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணால் சாங்கோட ஸ்டார்டிங் மறுபடியும் அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துங்க. சாங்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்மளோட இமேஜ் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்குமே கீழே கொண்டு வந்துருங்க. அதாவது அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பதிலாக அந்த பேக்ரவுண்டுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் இந்த மாதிரி ஆட் ஆகுது நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு பர்த்டே வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.